துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூப்போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சுக்கிரனை ராசி அதிபதியா கொண்டவங்க, ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறான் அவனை பார்க்குறவங்க எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியா கொண்டிருந்தாலும் எதுக்குங்க எவ்வளவு கஷ்டம்? குறிப்பா பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலா ராசிக்காரங்க தான். இதற்கு காரணம் உங்களுடைய குணங்கள் மட்டும்தான். எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் துலா ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துலா ராசிக்காரங்க. துலா ராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்குவீங்க. ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. துலா ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். துலா ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்னை உடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது அப்புறம் என் வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்கும் குறுக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. நீங்க என்னைக்குமே மத்தவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மனால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பகவானுடைய வக்கிர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மே 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆன உங்களுக்கு குருபெயர்ச்சியானது இந்த வரக்கூடிய நாட்கள்ல முழு வேகத்துடன் உங்களுக்கு குருபெயர்ச்சியோட பலன் அப்படின்றது முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பாக இந்த 2 இது மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்கள்ல துலா ராசிக்காரங்க அடைய போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் மாற்றம் பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்கள்ல நீங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க. ஒரு வீட்ல துலா ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க. இனிமேல் துலா ராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம்தான். இனி ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்க போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல நிறைய கஷ்டங்களையும் கடன்களையும் அனுபவிச்சிருப்பீங்க. துலா ராசிக்காரங்க நீங்க நினைச்சது எதுவுமே நடந்திருக்காது. என்னடா நம்ம வாழ்க்கை மட்டும் இந்த மாதிரி இருக்குது, மற்ற ராசிக்கு எல்லோருமே நல்லா இருக்கிறாங்களே,
நம்மளுக்கு மட்டும் இந்த ராசியில பிறந்திருக்கலாம், வேறு ராசியில பிறந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய நபர் நினைப்பீங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஜூலை மாதத்திலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு வரப்போகுது. சனி பகவானுடைய வக்கிர நிவர்த்தி மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. பொருளாதாரத்தில் பின்தங்கியே இருந்திருப்பீங்க. இனி இந்த சனியுடைய வக்கிர நிவர்த்தி மூலமாக ஒரு பொருளாதார நிலை அப்படின்றது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில வரப்போகுது. என்ன கடந்த காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு கம்பெனில கிடைக்கிற வேலைக்கு போய்க்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ கிடைக்கிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு குடும்பத்த ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல படிப்புக்கு மாதிரி நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா வந்து அலைஞ்சுகிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக சரி, உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் தொந்தரவு கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவு என்பது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பார்க்காம உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இதுவரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அத நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போகப் போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாகவே கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி, இறக்குமதி தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்கள்ல துலா ராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையையும், சிக்கலையுமே அதிகமா சந்தித்திருப்பீங்க. ஏன்னா, அதுல குறிப்பாக வந்து ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது பெண்கள் அடைஞ்சிருவாங்க. ஆனா, ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா, வயது 30, 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ, பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிருவாங்களோ, இல்ல ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல அவங்க நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அப்ப நம்ம கேரக்டர தப்பா பேசிருவாங்களோ அப்படின்ட்டு நெறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, நாங்களும் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர் சொல்றாங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிவதற்குள் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயமாக உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன், மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்வியை சந்திச்சது யாருன்னு அது முழுக்க முழுக்க துலா ராசிக்காரர்களா தான் இருப்பீங்க. ஏன்னா, இந்த லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு யூகோ மூலமாக அந்த லவ் வந்து சேராம போயிருக்கும். இல்ல வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க.
ஏன்னா கேஸ்ட் வேற 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 கேஸ்ட் வேற ஜாதி அப்படின்னு அவங்களும் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதனை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். துலா ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் எப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. இதன் மூலமாக உங்களுக்கு சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரும். வேலையில் இருந்த பிரச்சனையும், தடுமாற்றமும் மற்றும் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப் போகுது. வரக்கூடிய நாட்கள்ல துலா ராசிக்காரங்க வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா, உங்கள் மீது வன்மம் கொள்ளப் போறாங்க. என்னடா நம்ம கூடவே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை செலுத்தப் போறாங்க. உங்களுடைய நண்பர்களும், சொந்தக்காரர்களுமே உங்களுக்கு துரோகிகளாகவும், எதிரிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தவறான தீய பழக்கவழக்கங்கள், மது பழக்கவழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய தலைவிதி அப்படின்றது முழுவதுமாகவே மாறக்கூடிய வாய்ப்பாக அமையும் போகுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான விஷயங்கள் ஈடுபடுவதை துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக நீங்க குறைச்சுதான் ஆகணும். அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய குடும்ப வாழ்க்கை முற்றிலும் தலைகீழாக மாறக்கூடியது கேள்விக்குறியாக வாய்ப்பு கூட உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கங்க. ஏன்னா துலா ராசிக்காரங்க எல்லார்ட்டயுமே எல்லாத்தையும் சொல்லிருவீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசியில நிறைய பிரச்சனையையும், சிக்கலையும் கொண்டு வந்துகிட்டு இருக்கும். இது தெரியாம நிறைய நபர் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ரொம்ப குளோஸான நபர்கள் மட்டும் உங்களுடைய சீக்ரெட்டை சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது.